ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் இனோவா கிறிஸ்டா. இனோவா கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்ப்ளைண்ட்டுன்னு தான் சொல்லலாம். என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறதே புரியலன்னு தானே நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வாங்க கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு டிரைவர் சைடு பவர் விண்டோவை டவுன் பண்ணால் 1 ஸ்டெப்பில் டவுன் ஆகுதா, அதே மாதிரி 1 ஸ்டெப்பில் அப் பண்ணால் அப் ஆகுதா. ஆனால் அதே ரியர் ரைட்டில் கீ ஆனில் தான் இருக்குது. ரியர் ரைட்டில் ஆக்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் டவுன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஆக்ஷனே இல்லை. 2-3 வாட்டி அப் அண்ட் டவுன் பண்ணாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இக்னிஷன் ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன், சேம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகாது. கீழே டவுன் பண்ணிட்டேன்னா டவுன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அங்கே பாருங்கள், அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகலை. டிரைவர் சைடில் மெயின் டோரில் பண்ணோன்னா ஆகலை. அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே இருக்க சுவிட்சில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 டச் ஒர்க் ஆகலை. நம்ம கீழே டவுன் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இறங்கும், ஸ்ட்ரெயிட்டாக அப் ஆகும். சேம் தான் ரியர் ரைட்லேயும் சேம் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம டவுன் பண்ணோன்னா டவுன் ஆகாது. 1 ஸ்டெப் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஆகலை. என்ன ப்ரோ மெயின் டோர் சுவிட்ச் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் அதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க? அது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஹிடன் கேலிப்ரேஷன். இந்த கேலிப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த டோரில் 1 டச் ஒர்க் ஆகலையோ அந்த டோரில் 5 செகண்ட்ஸ் டவுன் சுவிட்சில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி 5 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்பில் ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5 செகண்ட்ஸ் பிடிக்கணும். மொத்தமாக 10 செகண்ட்ஸ் நம்ம பிடிச்சதுக்கப்புறம் கேலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ 1 டச்சில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ டவுன் ஆகும். அதே மாதிரி 1 டச்சில் பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா அப் ஆகும். என்ன ப்ரோ ரியரில் 1 டச் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, ஃப்ரண்ட்டில் ஒர்க் ஆகலையா நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் டவுன் 5 செகண்ட்ஸ் அப்புன்னு சொல்லி மொத்தமாக 10 செகண்ட்ஸ் சுவிட்சை பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணி கேலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எதனால் அக்கர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, காரில் வர இன்ஜின் பேட்ரி இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் மிஸ்கேலிப்ரேஷன் ஆகிடும். அதுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் தானே கேட்குறீங்க? பேட்ரி டவுனில் இருக்கும்போது வெஹிக்கிளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான வோல்டேஜ் பிசிஎம் இசிஎம்க்கெலாம் சப்ளை ஆகாமல் இந்த பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா மிஸ்கேலிப்ரேஷன் ஆகிடும். அது கூடவே நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான போதுமான எனர்ஜி பேட்டரியில் இல்லை அப்படின்னா மெமரியில் இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா ரீசெட் மாதிரி ஆகிடும். இதனால தான் இந்த கேலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் தான் பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கேலிப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க மெயின் டோர்லேருந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறத ஷோ பண்ணுறேன். இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு சேம் அதே ப்ரொசீஜர் ஃப்ரண்ட் ரைட்டில் 1 டச் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிரர் டவுன் ஆகிடுச்சா, டவுன் ஆனதுக்கப்புறம் 1 டச்சில் அப் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி அப் வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியரில் ரைட் ஹேண்ட் சைடு இந்த பவர் விண்டோ ஒர்க் ஆகலன்னு சொன்னால அதுவும் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சேம் 1 டச்சில் டவுன் 1 டச்சில் டவுன் ஆனதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் 1 டச் அப் ரெண்டுத்துலேயும் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் ஆகுதா. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிரரில் 1 டச் பண்ணுறேன். மிரர் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் மெயின் சுவிட்சில் அப் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் பண்ணோடனே பவர் விண்டோ பார்த்தீங்களா க்ளோஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு இதுலேயும் 1 டச் டவுன் கொடுக்குறேன். மிரர் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சா. சேம் அதே மாதிரி 1 டச் அப் கொடுக்குறேன். மிரர் பார்த்தீங்கன்னா அப் ஆகிடுச்சு. 2 கம்ப்ளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக அரெஸ்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட எப்பவும் போல் சூப்பராக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.